வணக்கம், காந்திகேசன் பேசுகிறேன். ஹாப்பி தேர்ஸ்டேங்க, சாய்பாபா டே. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து அமாவாசை நாள். என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் தோசையும் சாப்பிட்டுட்டோம் நாங்கள், சட்னி செய்து. இன்னைக்கு மதியம் எங்கள் வீட்டில் பாருங்கள் தயிர் வடை குழம்பு வச்சுருக்கேங்க. நான் தயிர் வடை குழம்பு வச்சுட்டு போடுமா. அப்போ தான் எங்கே இது வர நம்ம ஃப்ரெண்டும் கேட்பாங்க. ஆமாம், இது நல்லா ஊறி இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் வெந்நீரில் போட்டுட்டு அதை கொஞ்சம் 2 முக்கு முக்கிட்டு நீங்கள் போடுங்களேன். அந்த பாருங்கள் வடை எவ்வளோ அழகாக கட் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடும் வடை. அப்போ தான் நம்ம ஊறி இருந்தால் சாப்பிட நல்லா இருக்குங்க. ஒரு வாழைக்காய் ஒன்று இருந்தது, அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். பிளெயின் வடை ஒரு 3 சுட்டு வச்சுருக்கேன். எனக்கு கட்டிக்கிட்ட ஆஃபீஸ்க்கு அவருக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் 3 வடை. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து மயான கொள்ளைன்னு சொல்லுவாங்கங்க. காஞ்சிபுரத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களை முடிஞ்சதுன்னா வந்து பாருங்க. 4 மணிக்கு மேல எல்லா ஏரியாவும் நடக்கும். காஞ்சிபுரம் நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். சாமி நல்லா ஊர்வலம் வருவாங்க. நிறைய காய்கறி இறக்கிறது, பழங்கள் இறக்கிறது, அந்த மாதிரி நல்ல விசேஷமா இருக்கும். நீங்க முடிஞ்சா வந்து பாருங்க. கூட்டம் ஹெவியா இருக்கும். ஈவினிங்லாம் இன்னும் ஹெவியா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறோங்களா, இன்றைக்கி அமாவாசையில் நம்ம சாமி கும்பிட்டு காக்காவுக்கு வைக்கலான்னு போனால் ஒரு காக்கா கூட வரலைங்க. அதாவது மற்ற நாளில் வத்தல் காய வைக்கும்போது இல்லை அரிசி கோதுமை காய வைக்கும்போது வர காக்காவை தெட்டி விட்டுறோம். ஒரு கருப்பு குடைத்தி நடுவில் வச்சுட்டோன்னு வைங்களேன், அந்த காக்கா எங்கேயுமே வராது. அந்த காய வேண்டிய இடத்துல ஒரு கருப்பு குடையை மட்டும் வச்சுட்டிங்கன்னா காக்கா தொல்லை இருக்காது. அதை மாதிரி விரட்டுற காக்கா இன்றைக்கி எப்படி வருவேன்னு சொல்லி அதை அடம் பண்ணின்னு வரமாட்டேது. எவ்வளோ தான் கூட்டம் வரல. சரின்னு வச்சுட்டு வந்தாச்சு. அவர் எப்போ வராரோ அவர் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? காக்கா கூட ஒரு வைராகியங்கிறது பாருங்கள், அது சொல்கிறேன். ஓகேவா? பாய். பார்க்கலாம் மீண்டும். நான் அப்புறம் வந்து பேசுகிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.